முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாங்க. நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க கூட அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சார். சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்காங்க. மறைக்க முடியுமா? தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம். 2020 டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம், அத காலத்தை நீடித்து கொடுக்காத காரணத்தால காலாவதி ஆயிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்தால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும். இப்போ பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அப்ப உங்க கொள்கை என்னாச்சு? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க. அப்படித்தான் நிலைமை. நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்ட அரசு அதிமுக அரசாங்கம். கூட்டணி தர்மம் என்று சொன்னால் அது அதிமுக தான் பொருந்தும், வேற எந்த கட்சிக்கு பொருந்தாது. அது மட்டுமல்ல, திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இப்போ கூட்டணி இருக்கிற கட்சி என்ன கட்சி? அது வாரிசு அரசியல் தானே. உங்க கட்சி, உங்க கூட்டணியில் வாரிசு அரசியல் இடப்பட்டது இல்ல. அவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடுதான். அதிலிருந்து எப்பொழுதும் மாற மாட்டுவோம். அது எங்களோட கூட்டணி வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி நாங்கள் நடந்து கொள்வோம். ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது எங்களோட கூட்டணி அமைத்து அவருடைய சாதமாக பயன்படுத்தி மற்றவர்களை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு விடுவி காலம் பிறக்கும். அதோட நீட் தேர்வு பேசிட்டே இருக்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுக. 2010 மத்தியில் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது காங்கிரஸ் மந்திரி சபையில திமுக இடம்பெற்றது. 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிடுறாங்க, நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்போ நோட்டிபிகேஷன் தான் ஆதாரத்தோட சொல்றேன். எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் நீட் தேர்வு வந்து நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதுதான் கொண்டு வந்தாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையான முயற்சி எடுத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.